ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஸ்பெஷல் ஷோ. ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி ரிப்பப்ளிக் டே விஷஸ். இன்னைக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நட்டி சாரை நம்ம மீட் பண்ண போகிறோம். அவரை மீட் பண்ணி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நம்ம பேசி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க ஷோக்குள்ள போகலாம். ஹாய் சார், வணக்கம். வணக்கம். ஹாப்பி ரிப்பப்ளிக் டே விஷஸ். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். திரௌபதி 2 ரிலீஸ் ஆகி சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு சார்? சந்தோஷமா இருக்கு. என்னன்னா ஒரு வரலாறு சொல்றோம், நடந்த உண்மையை சொல்றோம். ஸோ அது போய் ஆடியன்ஸ்ட்ட கரெக்டாக சேருது, அவங்கள நல்லா ரிசீவ் பண்ணுறாங்க போது சந்தோஷமா இருக்கு. சூப்பர். ஆல்மோஸ்ட் ரிபப்ளிக் டே ஒட்டி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எல்லா ஆடியன்ஸும் பார்க்கக்கூடிய ஃபில்மா சார் இருக்கு? கண்டிப்பாக எல்லா ஆடியன்ஸ் பார்க்கக்கூடிய ஃபில்மா. ஓகே. ஏன்னா நம்மளோட வரலாறு தெரியலன்னா அதுக்கு தெரியாமல் இருக்கிற ஒரு ஜென்ரேஷனுக்கு எதுவும் புரியாமல் போயிடும். ஸோ அதனால் நம்மளோட ஹிஸ்ட்ரியை நம்ம சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை. அண்ட் இந்த மாதிரியான படங்களுக்கு வந்து பப்ளிக்கில் வெல்கம் பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. சூப்பர் சார். ஃபர்ஸ்ட் டைம் திரௌபதி ஸ்கிரிப்ட் கேட்டப்போ என்ன ஃபீல் பண்ணீங்க சார்? நம்ம பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சா? எனக்கு எப்படின்னா, எனக்கு இவரோட வல்லாள மகாராஜாவை பற்றி எனக்கு தெரியாது. செவி வழி செய்தி இருக்கு. திருவண்ணாமலையில் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து சிவனே வந்து அவருக்கு திதி கொடுக்குறாங்க அப்படின்னு படிச்சிருக்கேன். ஆனால் அதுக்கு மேலே அதை பற்றி நான் இன்டெப்த்தாக தெரியாது. அப்போ மோகன்ஜி வந்து சொல்லிட்டாரு என்கிட்ட, முகல் இன்வேஷனை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டார். நான் அப்போ சொன்னேன், நான் கார்ட்டூனிஸ்ட் மதன் அவங்க எழுதின வந்தார்கள் வென்றார்கள் நான் படிச்சிருக்கேன். அதில் என்ன தெரிஞ்சது உங்களுக்கு? நான் அப்போ ரொம்ப பாதிக்கப்பட்டது வடக்கும் கிழக்கும் மேற்கும் பாதிக்கப்பட்டது, தென்னகம் பாதிக்கப்படலை அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை சார், தென்னகமும் பாதிக்கப்பட்டது. அப்போ தென்னகம் வந்து பாக்கெட் ராஜாக்களாக இருந்திருக்காங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் 13ஆம் 14ஆம் நூற்றாண்டுல ஒரு இப்போ சோழ மன்னனுக்கு கீழே எல்லாரும் இருப்பாங்களா, அந்த மாதிரி இல்லை, பாக்கெட்ஸாக இருந்திருக்காங்க. அதுல வந்து அவங்களோட இன்வேஷன் எப்படி இருந்தது, அவங்க என்ன மாதிரிலாம் பண்ணாங்க, எப்படிலாம் வந்து நம்மளை அடிமைப்படுத்தணும், இந்த நாட்டில் இருக்கிற வளத்தை எடுத்துக்கணும்னு அவங்க நினைச்சாங்கிறது அதில் சொல்லப்பட்டிருந்தது. ஸோ எனக்கு தெரியாத ஒரு வரலாறா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இது நான் பண்றேன், எக்ஸைட் ஆகுது, நம்ம பண்ணுவோம்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த ஃபுல் ஸ்கிரிப்டையும் படிச்சேன், சரி பண்ணேன். சூப்பர். அந்த கேரக்டருக்காக நீங்க ஏதாவது மெனக்கெடல் பண்றது இருந்துச்சா? பாடி ஃபிட்டா இன்னும் இதேதான் அந்த படத்துல நடிச்சேன். அண்ட் எனக்கு கிவன் டைம், எனக்கு கொடுக்கப்பட்ட டைம் ரொம்ப கம்மி தான். ஸோ இன்னைக்கு கதை சொன்னாரு, ஒரு 4 நாள்ல நாங்க ஷூட்டிங் போயிட்டோம், அந்த மாதிரி வச்சுங்களேன். ஓகே. அந்த மாதிரி ப்ரிபரேஷன்க்கே ரொம்ப கம்மியான டைம். ஆனா அதுக்குள்ள அவர் எல்லா ரிசர்ச்சும் பண்ணி வச்சிருந்தாரு. எனக்கு அந்த விக்ல இருந்து எல்லாமே அவர் டிசைன் பண்ணி வச்சிருந்தாரு, ரெடி பண்ணி வச்சிருந்தாரு. வந்தவொடனே செக் பண்ணிட்டு அதுல முன்ன பின்ன இருக்க குறைகளை இது பண்ணிட்டு நேரா பாம்பே போயிட்டோம். ஒரு 10 நாள் பாம்பேல நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு 8 நாள் இங்க சவுத்ல நடந்தது, இங்க நடந்தது, சென்னை ஒட்டி. ஓகே. இந்த திரைப்படத்துல வந்து கிங் மேக்கரா நீங்க நடிச்சிருக்கீங்களா சார்? அந்த வல்லாள மகாராஜாவா நடிச்சிருக்கீங்க. சோ அந்த இம்பாக்ட் உங்க லைஃப்ல எந்த அளவுக்கு இருந்திருக்கு சார்? இல்ல, இதுக்கு முன்னாடி நம்ம இந்த படங்கள்லாம் பார்த்திருக்கோம், அவ்வளவுதானே தவிர மற்றபடி நான் இதுக்கு முன்னாடி எந்த பீரியாடிக் ஃபிலிம் நடிச்சதே கிடையாது. ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ பீரியாடிக் ஃபிலிம் நடிச்சிருக்கேன். ஆமா, கங்குவா நடிச்சிருக்கேன். ஆனா அது வந்து ஃபிக்டிஷியஸ் ஸ்கிரிப்ட். இது வந்து கம்ப்ளீட்லி டிஃபரண்ட். ஓகே. டெஸ்ட் லுக்லாம் பண்ணாங்களா சார், இல்ல ஸ்ட்ரைட்டாவே நீங்க டெஸ்ட் லுக் பண்ணல? அதுல அந்த காஸ்டியூம், மேக்கப், அந்த விக்கு, அந்த பியர்டு இதெல்லாம் வந்து பண்ணாங்க. பண்ணி பார்த்துட்டு அந்த போட்டோ மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதே லுக்ல அங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்ட்ரைட்டா பாம்பே போனேன். சூப்பர். ஸோ சினிமாட்டோகிராஃபர் டு ஆக்டர், ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் நீங்க எடுக்கும்போது என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க சார்? நீங்களே சொன்னீங்க கங்குவா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஹிஸ்டாரிக் சப்ஜெக்ட் எடுக்கும்போது என்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணீங்க? அந்த காலகட்டத்தை நீங்க கண்ணுக்குள்ள கொண்டு வரும். நான் புலி பண்ணேன், அது ஒரு சம் இயர்ஸ் பேக், சம் 100 years பேக். ஸோ அதுக்கான ஒரு எஃபர்ட் நம்ம எடுத்தாகணும். அதுக்கு உங்களுக்கு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் சிஜியும் பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்கன்னு நல்லாயிருக்கும். எனக்கு புலியை பொறுத்த வரைக்கும் ஆர்ட் டைரக்டர் முத்துராஜ் சாரும் கமலக்கண்ணன் சிஜி அவங்களும் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் அதை அச்சீவ் பண்ண முடியுது. நான் 60s பீரியடிக் இது பண்ணியிருக்கேன் சினிமாட்டோகிராஃபராக. பரிணிதான் ஒரு படம் பண்ணது, 60s கல்கத்தாவை காட்டணும் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் இருந்தது. ஸோ அந்த மாதிரி அதுக்கான அந்த ஏராவை கரெக்டாக கொண்டு வரதான் சேலஞ்ச். அதில் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அது ஆடியன்ஸ் போய் கரெக்ட் ஆகிடும். ஓகே. இதெல்லாம் தாண்டி மென்டலி நம்ம ப்ரிப்பேர் ஆக வேண்டிய ஒரு இது இருக்கும்ல சார்? உங்களுக்கு ஈஸின்னு நினைக்கிறேன். இல்லை, டைம் கன்சூமிங் ப்ராசஸ் ஒன்று தான் அதில் இருக்கும். மற்றபடி வேற அந்த ப்ரெசிஷன் வேணும். அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆங்கிள் ஆஃப் லைட் இப்படி வேணும் அப்படின்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி பண்ணி தான் ஆகணும். ஓகே, சூப்பர். திரௌபதி 2ல நீங்க அதிக டேக்ஸ் வாங்கின சீன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அதிக டேக் வாங்கல, 1-2 தான், மேக்ஸிமம் 3 டேக் போயிருக்கோம், அவ்வளவுதான். இல்லனா ரொம்ப என்ஜாய் பண்ண சீன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? எல்லா சீனுமே அப்படிதானே பண்ணுவோம். ஏன்னா இது ஒரு வரலாறு. இதை நான் சரியா பண்ணலைன்னா அது போய் சேராது. அதுக்காக எல்லா சீனும் என்ஜாய் பண்ணி தான் பண்ணோம். ரெண்டாவது அந்த பத்மா சந்திரசேகரை வந்து
அவங்க தான் டயலாக் எழுதியிருந்தாங்க. இந்த டயலாக்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஒரு பழைய தமிழ் பேசணும் அப்படிங்கிற ஒரு அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா. நான் நினைச்சேன் முன்னாடிலாம் இருப்பாங்க இல்லையா, உங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமன் செப்பா அந்த மாதிரி ஏதோ இருக்க போதோ நினைச்சேன். ஏன்னா அதை ஞாபகம் வச்சுக்கிறதே கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா இது ரொம்ப ஈஸியா இருந்தது. ஸோ ஆனாலும் ஏற்றது பழைய தமிழ் இருந்தது. ஏதாவது டயலாக்ஸ் ஞாபகம் இருக்கா சார்? ஏன்னா நீங்க சொல்லும் போது எக்ஸைட்டடா இருக்கு கேக்குறதுக்கு. இல்ல சும்மா 2 லைன்ஸ். இல்ல ஞாபகம் இல்ல, சீரியஸா இல்ல. அது டப்பிங் கூட மறந்துச்சு அவ்வளவுதான். 99ல ஸ்டார்ட் பண்ணீங்கல சார் உங்க ஜர்னி? ஆல்மோஸ்ட் 27. அது ஃபீச்சர் ஃபிலிம் 99. அதுக்கு முன்னாடி ஆட் ஃபிலிம்ஸ்லாம் நிறைய பண்ணதுனால. அப்படியா? கூகுளே போய் சொல்லுது. ஓகே, ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ் வச்சுக்கலாமா சினிமால? எவ்வளவு ஹாப்பியா இருக்கு சார் 30 இயர்ஸ் கடந்து வந்திருக்கீங்க. அது நாள் ஓடிட்டு தாங்க இருக்கும். 2026 ஸ்டார்ட் ஆச்சு, இப்பவே 25 நாள் ஆயிடுச்சு பாருங்க. ஆமா சார். சோ அது ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல, அது பறந்துகிட்டே இருக்கு. ஓகே, லாஸ்ட் இயர் 4 ஃபிலிம் ரிலீஸ் ஆச்சு சார் உங்களுக்கு. அதுல 2 ஃபிலிம் நீங்க வந்து போலீஸா பண்ணிருந்தீங்க. சோ உங்களுக்கு தேடி வருதா இல்ல நீங்க அமைச்சுக்கிறீங்களா? நான் அமைச்சுக்கிறதா இல்ல, அவங்க வந்து கதை சொன்னாங்க, அந்த கதைக்களம் நல்லா இருந்தது, அந்த கதாபாத்திரம் நல்லா இருந்தது, சரி அதனால அதை பண்ணுவோம் அப்படின்னு பண்றதுதான். ஓகே, நான் எதையும் கேட்டு வாங்க முடியாது, டிமாண்ட் பண்ணவே முடியாது. நீங்க வந்து பிளைனா இருக்கணும், அவங்க எப்படி உங்களை மோல்ட் பண்றாங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு அதுக்கேத்த மாதிரி. ஓகே, சூப்பர் சார். கேமராமேன் ஆகணும்னு ஃபர்ஸ்ட் எப்ப தோணுச்சு சார் உங்களுக்கு? ஆக்சுவலா அந்த காலத்து படங்கள் தான், அந்த டைம்ல வந்த படங்கள், பாலு மகேந்திரா சார், அசோக் குமார் சார், சின்ன பிசி சார், அவங்கலாம் பண்ண ஒரு ஒர்க்கை பார்த்து அப்படி வந்தது தான். ஃபர்ஸ்ட் டே அசிஸ்டன்ட் கேமராமேனா ஒர்க் பண்ணும்போது அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு? பயங்கரமா இருந்தது. அவர் வந்து என்ன காலையில 7 மணிக்கு நீ லொகேஷன்ல பண்ண எங்க பாஸ் சொல்லிட்டு போனாரு, மிஸ்டர் வி ரங்கா கேமராமேன் சார். அவர்கிட்ட தான் முதல்ல அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணேன். விஜயவாணி ஸ்டுடியோஸ்ல வந்து கழுகுமலை கல்லன்னு ஒரு படம், அந்த படத்துல நான் அசிஸ்டண்டா ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட ஜாயின் பண்ணேன். ஆனா அந்த வாசல்ல இருந்த செக்யூரிட்டி என்ன உள்ள அனுப்பவே இல்லை. அவருக்கு என் மேல நம்பிக்கை இல்லை. இவன் ஏதோ ஷூட்டிங் வேடிக்கை பார்க்கறதுக்கு போறான், இவன் இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் வர சேர்றேங்கிறான். இதுக்கு முன்னாடி அவனை நான் பார்த்தது கூட கிடையாது. ஏன்னா யூனிட்ல வர்றவங்க போறவங்கள பாப்பாங்கல்ல, இவனை பார்த்தது கூட கிடையாது. எப்படி நம்பி இவனை உள்ள விடலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருந்தாங்க. ஏதாவது காணா போச்சுன்னா அவர் பதில் சொல்லணும்ல. சோ அந்த மாதிரி டவுட்ல இருந்தாரு. எதிர்ச்சியா எங்க பாஸ்ட சீனியரா ஒர்க் பண்ண ஒருத்தர் எனக்கு தெரியும். அவர்கிட்ட பேசி தான் நான் போறேன் அங்க எங்க பாஸை மீட் பண்ணேன். அவர் நீ என்னடா இங்க பண்ற அப்படின்னாரு. இல்ல சார் வர சொன்னாங்க, ஆனா இவர் உள்ள விட மாட்டேங்கிறாரு. 7 மணிக்கு வர சொன்ன, மணி அப்போ 8:30 ஆச்சு. அவர் ஏதோ லேப் விஷயமா போயிட்டு அவர் வராரு லேட்டா. அப்புறம் வந்தோடனே பாஸ் நான் 7 மணிக்கு வர சொன்னேன், 8:30 மணிக்கு வரேன்னாரு. இல்ல சார் இந்த மாதிரி வாசல் என்ன உள்ள விடல சார், அதனாலதான் சார். ஆமா சார் நான் தான் சொன்னேன். சரி போய் நில்லு அப்படின்னு சொல்லி கலர் பேப்பர்ஸ் கையில கொடுத்தாங்க. சோ எப்ப என்னென்ன பேப்பர் கொடுக்குறாங்களோ முதல்ல அப்சர்வ் பண்ணு அப்படின்னாரு சார். அப்படிதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கேமராவை டச் பண்ணும்போது அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு சார்? அந்த ஐபிஎஸ்ல பார்க்கும்போது பயமா இருந்தது. அந்த பார்க்கும்போது உடம்பு இப்படி நடுங்குச்சு. என்னடா அவனுக்கு உடம்பு நடுதுன்னு எங்க பாஸ் கேட்டாரு. இல்ல முதல் தடவை இப்பதான் பாக்குறேன் அப்படின்னு நானு. ஓ பயமா இருக்கா, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் பாரு அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி தான். அது கேமரா ஸ்டாட்டிக்கா வச்சிருந்தாங்க, சும்மா எட்டி பார்க்க போனேன். பாரு அப்படின்னாரு. பார்க்கும்போது இப்படி உடம்புலாம் ஆடிச்சு. ஸோ பயப்படாத, எல்லாம் வந்துடும் போக அப்படின்னாரு. சரி சூப்பர். ஃபர்ஸ்ட் salary எவ்வளவு சார் உங்களுக்கு? 50 ரூபாய். ஃபர்ஸ்ட் சினிமாட்டோகிராஃபரா நல்ல சம்பளம் வாங்கினேன். முதல்ல அசிஸ்டன்ட் கேமராமேனா முதல்ல வாங்கின சம்பளம் வந்து 50 ரூபாய். 4 நாள் ஒர்க் பண்ணோம்னா 50 ரூபாய் கொடுத்தாரு எங்க பாஸ். அப்படியா? ஆமா. ஓகே, சினிமாட்டோகிராஃபர் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் டிபெண்ட்ஸ் ஆன் தி ப்ராஜெக்ட். ஃபர்ஸ்ட் என்னோட ஃபர்ஸ்ட் படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம்ல பண்ணது லாஸ்ட் ட்ரெயின் டு மகாகாளி. ஒரு நாளைக்கு 40,000 ரூபாய் கொடுத்தாங்க. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் அசிஸ்டண்டா வேலை பார்த்தது 50 rupees. ஆமா. ஓகே, சூப்பர் சார். எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் பாலிடிக்ஸ் இருக்கும் சார். ஆஃப் கோர்ஸ் இந்த கேமரா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கும். அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? பாலிடிக்ஸ்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அதாவது பிரஷர் இருக்கும். எப்படின்னா பாஸ் ஒரு டைமிங் கொடுத்துருப்பாங்க, இந்த நேரத்துக்குள்ள இந்த சீனை முடிக்கணும்பாங்க. நம்ம கொஞ்சம் லெத்தார்ஜிக்காவோ கரெக்டா கான்சன்ட்ரேட் பண்ணாம டிலே ஆயிடுச்சுன்னா ப்ரொடக்ஷன் டிலே ஆகும். ப்ரொடக்ஷன் டிலே ஆனா கேமராமேன் பதில் சொல்லணும். நான் பண்ற தப்புக்கு எங்க பாஸ் எப்படி பதில் சொல்லுவாரு. ஸோ அதனால அலர்ட்டா இருக்கணும். அதனால எங்க சீனியர்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. இத்தனை மணிக்குள்ள சீனை முடிக்கணும், நீ ஒரு காஃபி டீ குடிக்க கூட யோசிச்சு தான் குடிக்கணும். என்னைக்காவது இந்த பிரஷர்னால நம்ம குவிட் பண்ணிடலாம் அந்த ஜாப் அப்படின்னு தோணிருக்கு? அதை நீங்க இஷ்டப்பட்டு தானே இந்த வேலைக்கு போனீங்க, அதை எப்படி பிரஷர் குவிட் பண்ணலாம்? எவ்ரி ஜாப் ஹஸ் இட்ஸ் ஓன் டிஃபிகல்டிஸ். அதை நீங்க பண்ணி தானே ஆகணும். அதுக்கு தானே அந்த வேலையை கத்துக்க ஒரு வாட்டி கூட தோணும். குவிட் பண்ணி தானே எப்படி இங்க உட்காந்து முன்னாடி பேசணும். ஓகே, இல்ல யாருக்காவது என்னைக்காவது ஒரு தடவையாவது தோணும். அது திட்டு வாங்குவோம், அதெல்லாம் தப்பு பண்ணா திட்டு தான் திட்டுவாங்க. யாரா இருந்தாலும் திட்டுவாங்க. இப்ப இல்ல இந்த சினிமாட்டோகிராஃபர்ஸ் கேட்டு பாருங்க, அவங்களும் பதில் சொல்லுவாங்க. ஸோ எல்லாரும் அப்படிதான்.
அந்த அந்த வேலை கத்துக்கிற வரைக்கும் நீங்க ப்ரொஃபஷனல் ஆகிற வரைக்கும் அதோட டிஃபிகல்டிஸ் ரோட்ல போறவங்க ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும், வராம இருக்காது இல்ல, அதுக்கு பயந்து ஓட்டாம இருக்க முடியாதுல்ல. சூப்பர் சூப்பர். நீங்க கெரியர்லயே மோஸ்ட் சேலஞ்சிங் சீனை ஷூட் பண்ணனா எந்த சீன் சொல்லுங்க சார்? ஒரு படத்தை சொல்லலாம். பிளாக் ஃப்ரைடேன்னு ஒரு படம் பண்ணேன். அதை டாக்யூ ட்ராமா ஸ்டைல்ல பண்ணணும். அந்த படத்தை வந்து லைவ் லொகேஷன்ல ஷூட் பண்ணணும். எட் கேமரா இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது, ஆடியன்ஸ்க்கு தெரிஞ்சிடக்கூடாது. ஏன்னா லைவ் லொகேஷன் ஷூட் பண்ண ஆக்டர்ஸ் ரோட்ல நடந்து போவாங்க, அந்த மாதிரி நடக்கும். ஸோ அப்படி நடக்கும்போது லேமேன கூட நடந்து போறாங்க பாதசாரிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அது டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, அவங்க கேமராவை பார்த்துடக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது. ஸோ அது கொஞ்சம் டஃப்பான ஷூட்டு. ஸோ ஃபிலிம் கேமரால இருந்து இப்போ வந்து டிஜிட்டலுக்கு வந்த சேஞ்ச் நீங்க எப்படி பாக்குறீங்க? நல்லது தானே, அது எப்போ வந்துட்டு தானே இருக்கும், எவால்வேஷன் இருந்துகிட்டே இருக்கும், அதை நீங்க ஸ்டாப் பண்ணவே முடியாது. இன்னும் இப்போ நாங்கெல்லாம் ஒரு காலத்துல ஒர்க் பண்ணுவோம், எக்கிகாமி கேம் கார்டர் கேட்டு பாருங்க, அது எவ்வளவு வெயிட் என்னன்னு, அதை வச்சு இந்த மாதிரி பிளேஸ் பண்றதே கஷ்டம். இப்போ சின்ன சைஸ்ல வந்துச்சு, இதை விட சின்னதா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துடும். ஓகே, இப்போ டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ்ல ஆக்ட் பண்றது கஷ்டம் சார். சோகமா இருக்கட்டும் இல்ல சிரிப்பா இருக்கட்டும், அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி எந்த எமோஷன்ல ஆக்ட் பண்றது கஷ்டம்? இல்லை அப்படிலாம் இல்லை, எனக்கு அந்த சீன் என்ன டிமாண்ட் பண்ணுது, எப்போவுமே ஆக்ஷன் ரியாக்ஷன் நம்ம அவங்க கூட நடிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுலேருந்து எடுத்துப்போம், அப்படி தான் நடக்கும். அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் என்னோட முதல் நாள் ஷூட்டில் எனக்கு ஃபஸ்ட்டு பிரச்சனை இருந்தது. ஏன்னா முதல் படத்தில் நான் நாளை படத்தில் நடிக்கும்போது எனக்கு எதிர நாசர் சார் உட்காந்து வச்சுட்டாங்க. அவரை பார்த்தோன்னே எனக்கு பயமாயிடுச்சு. தனியாக எடுத்திருந்தா நான் கேரி பண்ணி போயிருப்பேன். அவ்வளோ பெரிய ஆக்டர் அவர், அது வரைக்கும் சாதாரண நட்டு எப்படி ஷூட்டிங் போது கேமரா என்ன படம் பண்றா அவ்வளோ பேசிட்டு அந்த கேரக்டர் அப்படி மாறி அப்படி உட்கார்ந்தார்ல, பார்த்தோன்னே பயம் வந்துச்சு எனக்கு. ஐயோ இல்லை சார் ஒன் மோர் இல்லை பயப்படாதுன்னு சொல்லி அவர் தான் யூஸ் பண்ணார். வா ஒரு கப் காஃபி சாப்பிடலாம், கேமராமேன் இருக்கும்போது மிரட்டல எல்லாரையும் வா செய் அந்த மாதிரி. சூப்பர் சூப்பர். இந்த ஒரு படத்துல நடிச்ச அனுபவத்தை மட்டும் நான் லைஃப் டைம் மறக்கவே மாட்டேன்னா என்ன மூவி சொல்லுங்க சார்? அப்படி ஏதாவது இருக்கான்னு தெரியல. கங்குவா எனக்கு அந்த அந்த எஃபர்ட், அந்த டீம் போட்ட எஃபர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. கேமராமேன் வெற்றி சாரா இருக்கட்டும், டைரக்டர் சிவா சாரா இருக்கட்டும், சூர்யா சாரா இருக்கட்டும், எல்லாரும் அதுக்கான பண்ணாங்க. அது என்னன்னா, ஏன் அது எனக்கு இப்போ ஞாபகம் வருது அப்படின்னா, அந்த லொக்கேஷன் நாங்கள் போய் சேரத்துக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும். காலையில் 6 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்கணும், 3 மணிக்கு கிளம்பி போகணும். அது கொடைக்கானலோட பீக்கு, அங்கே ரூட்டே கிடையாது. ஒரு லெவலுக்கு அப்புறம் கல்லெல்லாம் வச்சு ஒரு செமியா ரோட் பண்ணி இப்படி போகும் வண்டியெல்லாம். அதுல போய் இறங்கி நான் மட்டும் இல்ல, 1000 ஜூனியர் ஆர்டிஸ்ட் வருவாங்க, கேரளால இருந்தெல்லாம் ஆர்டிஸ்ட் வந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் ட்ரெஸ் அந்த குளிரு, அதுல அந்த பீரியட் ட்ரெஸ் போடணும். ஸோ இந்த கஷ்டங்கள், அதுல பூச்சி கடிக்கும், இதெல்லாம் நடக்கும். அந்த மேக்கப் டிபார்ட்மெண்ட் கேரளால இருந்து இது பண்ணாங்க. அவங்க எடுத்துக்கிட்ட எஃபர்ட். நாங்க 3 மணிக்கு கிளம்புனா அங்க ஒரு 4:30-5 மணிக்கு போயிடுவோம். அவங்க ஆல்ரெடி இருப்பாங்க அந்த மேக்கப் டிபார்ட்மெண்ட். அப்போ அவங்க நைட் எத்தனை மணிக்கு கிளம்பி இருப்பாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அவ்வளவு பெரிய எஃபர்ட் அந்த படத்துக்கு எடுத்தாங்க. அது எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம். ஓகே, இது ஆக்சுவலி நானுமே அந்த படம் பார்க்கும்போது நீங்க எந்தெந்த சீன்லாம் வரீங்களோ அந்த சீன்ஸ்லாம் செம்ம கிளாப்ஸ் இருந்துச்சு. அந்த ஈவில் ஸ்மைல் இருக்கே அப்பா, வேற லெவல் சார் அது. சின்ஸ் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் அப்படின்றதுனால ஒரு ஸ்கிரிப்ட் கேட்கும் போது ஏதாச்சும் சேஞ்சஸ் சொல்லியிருக்கீங்களா உங்க கேரக்டருக்கோ இல்லை அந்த ஸ்கிரிப்டுக்கோ? இல்லை, அது இம்ப்ரோவைசேஷன் ஒன்று செட்ல நடக்கும். எப்பவுமே ஒரு சீன் இருக்கும், அந்த சீனை வந்து எல்லாரும் ஆர்டிஸ்ட்லாம் வச்சு பேசுவாங்க. டைரக்டர் சொல்லுவார், நீங்க இது சொல்லுங்க, நீங்க இது சொல்லுங்க, நீங்க இது சொல்லுங்க, இப்படி ஒன்று வரும். அதுல ஏதாவது ஒன்று ஆட் ஆன் டெலிஷன் தாராளமா நார்மலாவே நடந்துரும். சார் அவர் இப்படி சொல்ல, நான் இப்படி சொல்லட்டுமா அப்படின்னு ஒன்று இருக்கும். திருப்பி சொல்லுங்க சொன்னார், இது வேண்டாம்னுப்பாங்க. சில நல்லா இருக்கு அப்படியே வச்சுங்கம்மா. ஸோ அது சில நேரத்தில் எக்ஸ்டெண்ட் ஆகி கூட போகும். அவங்க சொல்லுவாங்க, வேணாம் சார் ரொம்ப போயிடாதீங்க, சீன் கடந்து நான் அடுத்தது போகணும், இப்படி இவ்வளோ வச்சுக்கோங்கம்பாங்க. அந்த மாதிரி சேஞ்சஸ் தான் இருக்கும். கதையை கேட்டுட்டு முதல்ல கதையை கேட்டு சொல்லும்போது அதில் ஏதாவது நமக்கு டவுட் இருந்தால் கேட்டுக்கலாம். சார் இது இந்த இடம் இப்படி இது ஓகேவா இடிக்குமா அப்படி கேட்டு பண்ணிக்கலாம். அது எல்லாரும் அந்த ஃப்ரீடம் கொடுப்பாங்க. ஓகே சார். ஹெச் வினோத் சாரோட நீங்கள் சதுரங்க வேட்டை பண்ணிருக்கீங்க, அதுக்கப்புறம் ஏன் சார் ஒர்க்கே பண்ணல? இல்லை, அவர் எடுத்த படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல, அதில் எந்த இடத்துல நான் ஃபிட் ஆகுன்னு உங்களுக்கு தோணுது? ஓகே, உங்களுக்கான கேரக்டர் வரல இருந்தால் அவர் கூப்பிடுவார் என்ன, அவ்வளோதானே. ஓ சரி, எதிர்பார்க்கலாமா ஃபியூச்சர்ல? எதிர்பார்க்கலாம். அதாவது அவர் அடுத்தது இப்போ ஜனநாயகன் ரிலீஸ்க்கு அப்புறம் அடுத்த படம் பிளான் பண்ணுவாரு. என்ன பிளான் பண்றாருன்னு நமக்கு தெரியாது. அதுல நான் தேவைப்பட எனக்கு கண்டிப்பா கூப்பிடுவாரு. ஓகே சார், வெயிட்டிங் நாங்க எல்லாரும். ஓகே, இப்போ கொஞ்சம் பர்சனலா நீங்க எப்படின்றது, வீட்டில் நட்டி சார் எப்படி ஸ்ட்ரிக்டா சைலண்டா இல்லை ஃபன்னா இருப்பீங்களா? ஃபன்னு தான். எனக்கு அண்ணன் பசங்க தங்கச்சி பசங்களோட விளையாடிட்டு இருக்கிறது தான். ஓகே, நாங்க கூட்டு குடும்பம். ஸோ அண்ணன் பசங்க அப்பா அம்மா எல்லாரும் இருக்காங்க. சிஸ்டர் வந்து இப்போ 2 தெரு தள்ளி இருந்தாங்க. இப்போ அவங்க தஞ்சாவூருக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. நான் அவங்க மாப்பிள்ளையோட பிசினஸ் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த பசங்க இங்கே தான் வருவானுங்க போவானுங்க, அப்படி ஜாலியாக தான் இருப்போம் எல்லாரும். அப்பா அம்மாவுக்கு முன்னாடி கொஞ்சம் சைலண்டா இருப்போம். ஏன்னா அப்பா இன்னுமா சார் இந்த வயசுலயுமா? எந்த வயசுலயும் அப்பா தானே, அம்மா தானே.
என்ன அது அவர் ஏதாவது நியூஸ் பாக்குறேன் பாரு, அப்பதான் இந்த பசங்க வந்து மேட்ச் பாக்குறேன்னு. சோ அதை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இல்ல தாத்தா முதல்ல பாக்கட்டும் அப்புறம் நீ பாடுற அந்த மாதிரி. மேட்ச் எப்போ ஆமா மேட்ச் எப்போ வேணா ரீப்ளே ஆகும், இது நியூஸ் அவருக்கு இப்ப கேட்டாதான் உண்டு, இதெல்லாம் சொல்லணும் பசங்களுக்கு. எல்லாம் ஜாலியான பசங்க தானே. சூப்பர். உங்க ஃபோன் கேலரியில அதிகமா இருக்க பிக்ஸ் ஃபேமிலியா ஃப்ரெண்ட்ஸா இல்ல ஃப்ரேம்ஸா? ஃப்ரேம்ஸும் இருக்கும், ஃபேமிலியும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அப்போ 1-2 இருக்கும், அவ்வளவுதான். ஏதாவது மெமரியில் எடுத்துருப்போம், அவ்வளவுதான். மோஸ்ட் எமோஷனலி சாட்டிஸ்ஃபைங் காம்ப்ளிமெண்ட் ஏதாவது வந்திருக்கா சார்? நீங்க இது வரைக்கும் உங்களுக்கு கொடுத்த காம்ப்ளிமெண்ட்லயே இதை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி? அவன் நீரஜ் பாண்டே என்கிட்ட சொன்னான். சதுரங்க வேட்டை படம் ரிலீஸ் ஆச்சு, அவன் பார்த்தான். அதை அங்கே பாம்பேல போய் பார்த்தான். அரோரா தியேட்டர்னு ஒரு தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு. அங்கே அந்த டீமோட போய் பார்த்தான். பார்த்துட்டு வெளியே வந்து அவன் சொன்ன முதல் வார்த்தை, இது நாள் வரைக்கும் கேமராமேன் ஏமாத்திருந்தா, போய் சொன்னடா நீ, அது யூ ஆர் குட் ஆக்டர் அப்படின்னு. தேங்க் யூ. ஓ ஹவ் ஸ்வீட். கேட்கும்போது எப்படி இருந்துச்சு சார்? நல்லா தான் இருந்தது, நண்பன் தானே. ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கா சினிமாட்டோகிராஃபரோ இல்ல ஆக்டரா இருக்கும்போது? சினிமாட்டோகிராஃபில இருக்கும்போது ஒரு தடவை ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் என்னன்னா, நாங்கள் வந்து பரிணிதான் ஒரு படம் எடுத்துட்டு இருந்தோம். அப்போ கல்கத்தாவோட அவுட்டர்ல போய் நாங்கள் ஷூட் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்தது. காலையில ஷூட் பண்ணிட்டு வந்துட்டு அடுத்த நாள் வேற ஒரு லொகேஷன்ல போய் ஷூட் பண்ணணும், இதுதான் எங்களோட ப்ராசஸாக இருந்தது. பட் அங்கே நாங்கள் காலையில அசம்பிள் ஆகி இதெல்லாம் நடக்கும்போது அங்கே ஒரு யூனியன் இஷ்யூ வந்து பெரிய ரகலை ஆயிடுச்சு. கல்கத்தால வந்து ஆல்மோஸ்ட் 144 போட்டாங்க. அந்த ஊர்ல லேபர்ஸ் அவங்களுக்குள்ள ஏதோ அது என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியாது. எல்லாரும் பெங்காலிலே பேசுறதுனால புரியல பாதி. நாட் ஃப்ரம் மை எங்க யூனிட்ல கிடையாது, கவர்மெண்ட் இஷ்யூ ஏதோ அப்படி ஏதோ நடந்திருக்கு. அதனால 144 போட்டாங்க. 3 நாளைக்கு யாரும் போக கூடாதுட்டாங்க. நாங்க போய் எங்க செட்டில் ஆயிட்டோம். செட்டில் ஆனதுக்கு அப்புறம் வெளியே போக முடியாதுல்ல. அந்த இடத்துல என்னென்ன பண்ண முடியும்னு சொல்லி கால்குலேட் பண்ணி அதை உட்காந்து எல்லாத்தையும் 3 நாள் அங்க உட்காந்து பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த நெருக்கடியிலயும் ஷூட்டிங் நல்லா இருந்தது. உங்க லைஃபையே படமா எடுத்தா எந்த ஹீரோ நடிக்க வைக்கலாம்? இது என்ன மகாத்மா காந்தி கேமராமேன் தானே, அவ்வளவுதானே. இல்ல சார், 30 இயர்ஸ் எவ்வளவு இருக்கு, எல்லாம் தோண்டி எடுத்து நம்ம அது யார் எடுக்கிறாங்களோ அவங்கள அப்படிலாம் இல்ல. உங்களுடைய ஒரு பாயிண்ட், நம்ம ஒரு பெரிய அப்பா டக்கர்லாம் கிடையாது. அப்படிலாம் இல்ல சார், சொல்லலாம் சார். இல்ல இல்ல யாரு அவங்க யார் எடுக்கிறாங்களோ அது அவங்க. சரி, நீங்களே பண்றீங்களா? இப்ப திருப்பி நான் 18 வயசுக்கு எப்படி போறது? சிஜி பண்ணி கஷ்டம். சரி, எனக்காக யார் நடிக்கலாம்? யார் வேணா நடிக்கலாம், அது அவங்க இஷ்டம். அது யார் எடுக்கிறாங்களோ அவங்களோட இஷ்டம். ஓகே. டிரெக்டர்ஸே இப்போ நடிக்க வர்றது ஒரு ட்ரெண்டிங் ஆயிடுச்சு இல்லை சார்? அந்த மாதிரி எந்த டிரெக்டர் நடிக்க வந்தா நல்லா இருக்கும், அவரை நீங்க கேமரா வச்சு சினிமாட்டோகிராஃபி பண்ணா நல்லா இருக்கும்? நிறைய பேர் அந்த மாதிரி டேலண்டடா இருக்காங்க. அது நீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. யார் வந்து நடிக்க நடிப்பு சினிமா இது எல்லாமே வந்து காமனான ஒரு விஷயம். யார் வேணா என்ன வேணா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அது அவங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, எவ்வளவு முயற்சி எடுக்கிறாங்க, அதை பொறுத்தாரு. நான் ஒரு தடவை கபிலன் வைரமுத்து நடிக்க வாங்க சார்னு கூப்பிட்டேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்போ ஒரு நல்ல கதை வந்தது. அந்த முகம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர்கிட்ட ஒரு அமைதியான ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும். அந்த கதாபாத்திரத்தை அது கரெக்டா இருக்கும். நான் கூப்பிட்டேன், வரமாட்டேன்ட்டாரு. நோ நட்டின்ட்டாரு. ஓகே. உங்களோட ப்ரொஃபஷன் இப்போ சினிமா ஆக்டிங் இல்லாம இருந்தா இப்போ நட்டி சார் என்னவா இருந்திருப்பாரு? எங்க ஏதாவது கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருப்பேன். நம்ம படிச்சது இன்ஜினியரிங், ஸோ அதனால அது ரிலேட்டடா ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன். ஓகே. ஒரு பர்சன் ஹாப்பியா இருக்கு, இந்த ஒரு விஷயம் வேணும்னா என்ன விஷயம்? உங்களுக்கு என்ன வேணும் சார் ஹாப்பியா இருக்கிறதுக்கு? டேக் தி லைஃப் as it comes, அவ்வளவுதான். ஓ சூப்பர். ஓகே. ஒரு மூவியை அழகுபடுத்துற விஷயமா நீங்க எதை பாக்குறீங்க சார்? எல்லா டிபார்ட்மெண்ட்டும். அது ஒரு டிபார்ட்மெண்ட்லாம் கிடையாது, பர்టిక్యులரா ஒரு டிபார்ட்மெண்ட். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எல்லாரும் இணைஞ்சாதான் அது படம். இல்லைன்னா தனி மனிதனால கொண்டாட முடியாது. இது என்னுடைய வெற்றின்னு யாரும் சொல்லவே முடியாது. இட்ஸ் a team work always. ஸோ அதனால எல்லாரும் இணைஞ்சு வேலை செஞ்சா தான் வரும். ஷூட்டிங்லாம் இல்லாத போது நீங்க என்ன பண்ணுவீங்க? உட்காந்து இந்த மாதிரி ஏதாவது இன்டர்வியூ கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா டிவியில படம் பார்ப்பேன். தியேட்டர்ல பொது ரிலீஸ் புது படம் வந்து அதை போய் பார்ப்பேன். லாஸ்டா என்ன படம் பாத்தீங்க சார்? இப்போ லாஸ்டா சிறை. அப்புறமா வந்து அண்ணன் பசங்க தங்கச்சி பசங்களோட ஊரை சுத்துறது, எங்கேயாவது ஃபங்க்ஷன் அப்பா அம்மாவை கூட்டு போறது, இந்த மாதிரியான வேலைகள் தான் இருக்கும். இப்போ ஷூட்டிங் இருக்கப்போ எவ்வளவு நேரம் தூங்குவீங்க, இல்லாதப்போ எவ்வளவு நேரம் தூங்குவீங்க? டிபெண்ட்ஸ், எத்தனை மணிக்கு முடிக்கிறாங்க, அடுத்த நாளைக்கு எத்தனை மணிக்கு தேவைங்கிறாங்க, அதை பொறுத்து தான். கேமராமேனா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் டு கம் டு தி செட், லாஸ்ட் பர்சன் டு கோ அவுட் ஆஃப் தி செட். ஆமா. நடிகரா அவங்க ஒரு டைம் வச்சிருப்பாங்க. நீங்க எத்தனை மணிக்கு வாங்க, உங்களுக்கு எத்தனை மணிக்கு முடியும், அடுத்த நாள் எத்தனை மணி, அவங்க சொல்ற டைம் தான். நம்ம டிமாண்ட் பண்ண முடியாது. அதுக்குள்ள உங்களோட இதெல்லாம் அபிலாஷைகள்லாம் நீங்க தீர்த்துக்கணும். தூங்கணும்னா இவ்வளவு நேரம் தூங்கிக்கணும், சாப்பிடணும்னா இவ்வளவு சாப்பிட்டுக்கணும், அந்த மாதிரி அதெல்லாம் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே. லேட்டா என்னைக்காச்சும் போயிருக்கீங்களா சார் செட்டுக்கு? இல்ல, இது வரைக்கும் போனதில்லை. கரெக்டா டைம்ல இருக்கும், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, சூப்பர் சார். ஸோ ரீசெண்டாக நிறைய மூவிஸ் வந்திருக்கு சார், தமிழ் சினிமாவில் நிறைய நல்ல படங்கள் வந்திருக்கு. ஸோ இந்த படத்தில் இந்த கேரக்டர் நான் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்னு தோணியிருக்கா சார்? ஒரு படம் தோணிருக்கு. என்ன படம்? ஜெயிலரில் அந்த பையனா நடிச்சார்ல,
வெற்றி நடிச்சார்ல, அந்த ரோல் எனக்கு கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் நல்லா சாதுவா இருந்துட்டு அதுக்கு அப்புறம் வில்லன். சூப்பர் சார், அது பக்காவா இருக்கு உங்களுக்கு. அது எனக்கு கொடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருக்குமே அப்படி தோணுச்சு. அந்த படம் பார்த்தபோது எனக்கு அப்படி தோணுச்சு. ஓகே, நீங்க சேர்ந்து நடிச்சதுலயே ஐ மீன் நிறைய ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட. இந்த ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட இந்த ஒரு விஷயம் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னா எந்த ஆர்டிஸ்ட் சொல்லுங்க? விஜய் சேதுபதி, மகாராஜா பண்ணு. ஆமா, அவர் ஒரு ப்ரெசிஷன் ஒன்று அவர்கிட்ட ஒன்று இருக்கு, ஒரு டைமிங் இருக்கு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு இது இது நல்லா இருக்குன்னு தோணுனா பண்ணுங்க சார், நீங்க அந்த இதுக்காக நிறுத்தாதீங்க. இந்த கதாபாத்திரத்துக்காக நிறுத்தாதீங்க. அவர் திட்டும் போது ஒரு தடவை துப்பாக்கி இப்படி தோல் வச்சு ரிஹர்சல்ல பண்ணேன். எங்க டைரக்டர் நிதிலன் வந்து சொன்னார், சார் சார் ரொம்ப ஸ்டைலா இருக்கு சார், வேணாம் சார் அப்படின்ட்டாரு. உடனே இல்ல இல்ல அது நல்லா இருக்கு, அது பண்ணுங்க, நல்லா இல்லைன்னா பின்னாடி பாத்துக்கலாம் அப்படின்னாரு. அதே மாதிரி அது பண்ணேன் நான். அது கிரெடிட் கோஸ் டு. சூப்பர். ஃபேமஸ் டைரக்டர் உங்களை அப்ரோச் பண்றாங்க, அவங்களுடைய படத்துல ஸ்கிரீன் ஸ்பேஸ் ரொம்ப கம்மி, நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா? நட்புக்காக பல படங்கள் பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபேமஸ் டைரக்டர் இல்ல, யாரா இருந்தாலும் ஓகே, நிறைய பேருக்கு நட்புக்காக நான் பண்ணி கொடுத்துருக்கேன். சூப்பர் சார். ஸோ விஜய் சார் அரசியல் வந்துட்டாரு, ஜனநாயகன் படம் இன்னும் ரிலீஸ் ஆகல, அதை பத்தி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ? ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாது, அது இந்த சிபிஎஸ்சியோட சென்ட்ரல் போர்ட் ஆஃப் சர்டிஃபிகேஷன் அங்க இருக்கிற இஷ்யூஸ், அது நமக்கு ஐடியா இல்லை. அவர் எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் நேரில் பார்த்தா அவரை கேட்டுருவேன், சார் நீங்க நடிச்சுக்கிட்டே அந்த பார்ட்டி நடத்தலாமே சார், ஏன் சார் நீங்க நடிப்பே வேண்டான்னு போறீங்களே? அது வந்து ஏன்னா விஜய் சார் மாதிரி ஒரு ஹீரோனால ஆவரேஜா ஒரு 500 குடும்பம் பழக்கும். லைட்மேன் டீமா இருக்கட்டும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் டீமா இருக்கட்டும், என்ன டிபார்ட்மெண்ட் நீங்க எல்லாருமே அத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும். பிளஸ் எக்ஸிபிஷன், டிஸ்ட்ரிபியூஷன், இன் பிட்வீன் வந்து அவங்க இந்த இதெல்லாம் ஹேண்டில் பண்றவங்க, ஃபைனான்ஸ் பண்றவங்க, இவங்களுக்கெல்லாம் அதை விட்டுட்டு அவர் பார்ட்டிக்கு போறாரு, நாட்டு மக்களுக்காக செய்யட்டும். ஓகே, இப்போ ரேபிட் ஃபயர் ரவுண்ட். நட்டி சாரோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் சினிமாட்டோகிராஃபரா ஆக்டரா? சினிமாட்டோகிராஃபர் தானே, அதான் முதல் காதல தானே அது. சூப்பர். ஒன் வேர்ட் அபவுட் சினிமா? ஆசம். வாவ். ஃபேவரட் டே ஆஃப் தி வீக்? மண்டே டு சாட்டர்டேல எந்த டே ரொம்ப? மண்டே. வர்க்குக்கு போணும் ஆக்டிவா இருக்கும்ல. பா, வேற லெவல் சார். நிக்நேம் நட்டி தவிர வேற ஏதாவது? முன்னாடி நட்டுன்னு கூப்பிட்டுருந்தாங்க, அப்புறம் நட்டு நல்லா இருக்கு சார். இது முன்னாடி அசிஸ்டன்ட் இருக்கு, நட்டு என்ன கூப்பிட்டுருந்தாங்க, ஓகே, அது நட்டி ஆயிடுச்சு நாளடைவுல. நீங்க ரெடி ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? காலையில தூங்கி எந்திச்சா ஷூட்டிங் போறதுக்கு? ஷூட்டிங் போது 1 hour. ஓகே. கடைசி நீங்க கேட்ட பாட்டு? கடைசியா கேட்ட பாட்டு எம் கோனே. ஓகே. செலிபிரிட்டி கிரஷ்? நிறைய பேர் இருக்கு. அதெல்லாம் இல்ல, ஒண்ணுதான் சொல்லணும். என்னங்க அப்படி இப்படின்னு சொல்ல முடியும்? ஒண்ணு சொல்லுங்க சார். ஈவன் பாம்பே ஆர்டிஸ்ட் கூட யாராவது சொல்லலாம், நார்த் இந்தியால இருந்து கூட. அப்படியே நம்ம தமிழ் படங்கள் பார்த்தா சார் நீங்க அங்கேயும் ஒர்க் பண்ணிருக்கீங்க, எனக்கு தெரியும். செலிபிரிட்டி அப்படிலாம் ஒன்றும் தோணல. எனக்கு ராணி முகர்ஜி பிடிக்கும். ஓகே. எக்ஸ் நேம் சொல்லுங்க சார். எக்ஸ் நேம் அப்படி இல்லைன்னா முதல் காதலி பேர் ஞாபகம் இருக்கா? அப்படி எதுவுமே நடந்தது இல்லையா வாழ்க்கையில? என்ன சார் சொல்றீங்க? அப்படி நடந்தது இல்லை. அப்பெல்லாம் பயங்க, நீங்க வேற. நாளா சின்ன பையனா பொண்ணு எங்க வீட்டுல சின்ன வயசுல சொன்ன பொம்பளை கிட்ட போய் பேசாத காது அறுந்து போயிடுவாங்க. அதை நான் இப்படிதான் மூடிட்டு பேசுவேன். ஓகே. அது எதுக்காக சொன்னாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால நாங்க படிக்கும் போதெல்லாம் பயம். ஒரு பொண்ணை பாக்குறதுனா தூரேந்து பாக்குறதோட சரி, கிட்ட போய் அப்ரோச் பண்ணி அது சொல்றது எழுதுறதுலாம் எங்க செட்டுக்கே கிடையாது சார். ஒரு அட்டம் கூட பண்ணது இல்லையா? நம்ப முடியலையே. பயமா இருக்குங்க, கிட்ட போகும்போது கைகாலெல்லாம் ஆடும். ஃப்ரெண்டுக்கு சொல்ல போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கேன் நான். அதெல்லாம் பெரிய பிரச்சனை எல்லாம் இதெல்லாம் நடந்திருக்கு. ஓகே. ஃபேவரட் டைரக்டர்? தாதா மிராசின்னு ஒரு டைரக்டர் இருந்தார், புதிய பறவைன்னு ஒரு படம், என்ன ரொம்ப சின்ன வயசுல பாதிச்ச படம். ஓகே. அந்த படம். இந்த மாதிரி நிறைய பேர் பிடிக்கும். டீ ஆர் காஃபி? காஃபி, பிளாக் காஃபி. ஓகே. மார்னிங் ஷூட் பிடிக்குமா இல்ல நைட் ஷூட் பிடிக்குமா? ரெண்டுமே டிபெண்ட்ஸ், அது என்ன பண்றோங்கிறத பொறுத்து. யாரையாவது பலார்னு அரைஞ்சிருக்கீங்களா? பண்ணிருக்கேன். அப்படியா? யாரு? என்னுடைய அசிஸ்டன்ட் தான். என்னுடைய அசிஸ்டன்ஸ் தான். அப்படியா? அது தப்பு நடந்த போது கூப்பிட்டு வச்சு படா அப்படின்னு சொல்லுவது. பலார்னா நீங்க நினைக்கிற மாதிரி சினிமால வர்ற மாதிரி அந்த மாதிரி தான் கேக்குறேன். தப்பா ஏதாவது பண்றீங்க அந்த மாதிரி தான். ஓகே. வெஜ் ஆர் நான் வெஜ்? வெஜிடேரியன். ஓகே. மாடர்னா இருக்கு பிடிக்குமா இல்ல ட்ரெடிஷனலா இருக்கு? எல்லாமே பிடிக்கும். டிபெண்ட்ஸ், நம்ம எங்க போறோம், என்ன பண்றோம். காலையில தூங்கி எழுந்து சாமி கும்பிட்டு வேலைக்கு போறோம். நைட் ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு போனா நீங்க அந்த கண்டெம்பரரியில என்ன இருக்கோ அதை போட்டு போகணும். இப்போ டெல்லி பாம்பேல போனா குர்தா பைஜாமால போவோம், இங்க வந்தா வேட்டி சட்டை கட்டு போவோம், அந்த மாதிரி தானே. சூப்பர். ஓகே சார். ஃபியூச்சர் சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்கு ஏதாவது டிப்ஸ் ஆர் அட்வைஸ்னா என்ன சொல்வீங்க? அந்த அளவுக்கு நான் வளரல, பட் இருந்தாலும் சொல்றேன். நீங்க சொல்ல முடியாது சார். கீப் யுவர் ஐஸ் அண்ட் இயர்ஸ் ஓபன். உங்களை சுத்தி நடக்கிறத நீங்க கிரகிச்சுக்கோங்க. அது எங்கேயாவது ஒரு இடத்துல ஹெல்ப் பண்ணும். அது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ லைஃப்ல இருந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப 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 ரியலிஸ்டிக்கா இருக்கும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒன்னு படிச்சுட்டு ஃபேக்கா ஒன்னு பண்றோம்ல, அது அதை விட இது பெட்டரா இருக்கும்.
ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்க யங்ஸ்டர்ஸ்க்கு ஏதாச்சும் ஒரு அட்வைஸ்னா என்ன சொல்லுங்க? ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஜாலியாக இருங்க, எதையும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஸோ அதனால ஜாலியாக இருங்க. ஒரு என்ன சொல்றது, ஒரு பொறாமையோ கிராட்ஜஸோ ஒரு இதுவோ எனிமிட்டியோ வேணவே வேணாம். அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. அது இன்னும் உங்களை வந்து வயசானவன் ஆக்கிடும். ரெண்டாவது உங்களுக்குள்ள வியாதியை உருவாக்கிடும். சில பேர் அந்த மாதிரி இருப்பாங்க, டிப்ரெஸ் ஆவாங்க, எதுக்கு எடுத்தாலும் எனக்கு அது கிடைக்கலையே. அது அந்த டெரிட்டரி பக்கமே போகாது, உங்களுக்கு தேவையானது கிடைக்கும், அதை விட பெட்டரா கூட கிடைக்கும். அதனால ஜாலியா இருக்கு. சூப்பர் சார். 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நட்டி சார் இந்த இடத்துல பார்க்கலாமா? எங்க பார்க்கலாம்? எங்கேயாவது கோயில் பார்க்கலாம், இல்லாத கிராமத்து கிராமத்துல பார்க்கலாம். என்ன சார், நான் ஏதோ இன்னும் நிறைய பெரிய பெரிய படம் எல்லாம் பண்ணி இந்த இடத்துல இருப்பேன்னு சொல்லுவீங்க. அது என்னங்க, எல்லாரும் என்ன படம் எவ்வளவு பண்ணாலும் ரஜினி சார் இமயமலைக்கு போறாருல, எதுக்காக போறாரு? நிம்மதி. அது மாதிரி ஏதாவது ஒண்ணு தேடி போவோம், அவ்வளவுதானே. ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி சொல்லுங்க. அடுத்தடுத்து என்னென்ன அடுத்து நண்பர் காமராஜ் அவங்களுக்கு ஒரு படம் பண்றேன். அப்புறமா வந்து உமாபதி தம்பிராமையா அவங்க டைரக்ட் பண்ற ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கேன். அந்த படம் ஒண்ணு. அப்புறம் இந்த டயங்கிராம்னு ஒரு படம் வேல்ஸ் பண்றாங்கல்ல, அவங்க அந்த படத்துல நடிச்சிட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர். அப்புறம் இன்னும் 2 புது கதைகள் சொன்னார் ஒரு நண்பர், வந்து நரேன் ஒரு நண்பர் கதை சொன்னாரு. அது உமன் சென்ட்ரிக் படம், ஆனால் நான் அதுல வில்லன். அதுல எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்து, அந்த வில்லன் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்படிதான் போகுது. கருப்பு வந்து சூர்யா சாரோட கருப்பு படம் ரிலீஸ் ஆக போகுது. ஓகே, ஒரு 5-6 மூவிஸ் இந்த இயர்ல பார்க்கலாம்ல சார்? ஐ திங்க் சோ. இதெல்லாம் given டைம்ல கரெக்ட்டா நடந்ததுனா நடக்கும். சூப்பர் சூப்பர் சார். மங்காத்தா ரிலீஸ் ஆயிருக்கு சார். அப்போ என்ன ரெஸ்பான்ஸோ அதை விட பல மடங்கு தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க எல்லாரும் அந்த படத்தை. சோ நீங்க போய் பாத்தீங்களா அந்த ரெஸ்பான்ஸ்? இல்ல, இனிமே தான் பார்க்கணும். ஓகே. விநாயக் யாராலையும் மறக்க முடியாது. அஜித் சார் ஃபர்ஸ்ட் டைம் அந்த சால்ட் அண்ட் பேப்பர்ல வந்த ஒரு லுக் அந்த படம். அதோட இல்லாம வந்து அந்த படத்தோட எனர்ஜியே வேற. ஆமா சார். அந்த படமே வந்து ஒரு ahead of its time. ஸோ அதனால தான் இப்போ வந்து அதை விட இப்போ ரிலீஸ் ஆகும்போது அதை விட இப்போ ஜாஸ்தி கொண்டாடுறதுக்கு காரணம் தான். எனிவே வெங்கட் பிரபு அவங்களோட டீம் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இட் டிசர்வ்ஸ். ஓகே, நீங்க அடுத்து அஜித் சாரோட தெரியலையே, அந்த டைரக்டர்ஸ் கூப்பிடணும், அஜித் சார் கூப்பிடணும், யார் கூப்பிட்டாலும் போய் பார்த்துட்டு இருக்க டைரக்டர்ஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு 2 பேரையும் சேர்ந்து நடிக்க வைங்க, திரும்ப நாங்க பார்க்கணும். ஓகே, நீங்க பார்த்து வியந்த ஒரு சினிமாட்டோகிராஃபர்னா யார் சொல்லுவீங்க சார்? ஒரு இன்ஸ்பிரேஷன். நிறைய பேர் இருக்காங்க. அதாவது நான் நிறைய தமிழ் சினிமாட்டோகிராஃபர்ஸ் வந்து எனக்கு முதல்ல இருந்து அறிமுகம்னா பாலுமேந்திரா சார், அசோக் குமார் சார், டிசி சார், சந்தோஷ் சிவன். அதுக்கு முன்னாடி நான் சின்ன பையனா சில படங்கள் பார்த்து அது என்னன்னு புரியாம வியந்திருக்கிறேன். ஆனா அதுக்கு நான் அசிஸ்டன்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த படங்களை திருப்பி போட்டு பார்த்தேன். KS பிரசாத்னு ஒரு சினிமாட்டோகிராஃபர் புதிய பறவைன்னு ஒரு படம் பண்ணாங்க. அந்த படம் வந்து எனக்கு ஒரு பைபிள் மாதிரி. அந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரே தான் திருவிளையாடலும் பண்ணிருக்காருன்னு நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்கு. இப்படி ஒரு ஒர்க், இப்படி ஒரு ஒர்க்கா அப்படின்னு ஒண்ணு. அதே மாதிரி ஹிந்தி படங்கள்ல ராது கர்மாக்கார்னு ஒருத்தர் இருந்தாரு. ராஜ் கபூரோட படங்கள்லாம் அவர் தான் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருப்பாரு. ராஜ் கபூர் டைரக்ட் பண்ண படம். ஸோ பாபியா இருக்கட்டும், பல படங்கள் அவர் பண்ணியிருக்காரு. அவரோட சினிமாட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் VK மூர்த்தி சார் காகஸ் கே போல் இதெல்லாம் பண்ணார், அவர் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எப்படி சொல்றது, தமிழ்ல ராமூர்த்தி சார் இருக்காரு. எவ்வளோ பேர் இருந்தாங்க, எவ்வளோ பெரிய ஜீனியஸ்லாம் இருந்தாங்க. சண்முகம் சார் இருந்தாங்க. அந்த இதெல்லாம் அந்த ஒர்க்கெல்லாம் வேற. அவங்க எல்லாம் பண்ணிட்டு போனதுலேருந்து கொஞ்சம் இங்கே எங்கேயுமே எடுத்து நம்ம பண்ணது தான் சில படங்கள் நமக்கு ஒரு நல்ல பேர் இருக்கிறதுக்கு காரணம். அவங்கள ஃபாலோ பண்ணதுனால தான் பல ஜீனியஸ் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரம், நன்றிகள். ஓகே, ஹிந்தியில நிறைய படங்களுக்கு ஒர்க் பண்ணிருக்கீங்க, தமிழ்ல விட சினிமாட்டோகிராஃபிக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சு? அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை, இங்கே தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இங்கே எனக்கு யாரும் வேலை கொடுக்கல. ஒரு டாக்குமெண்ட்ரி வந்தது, அதுக்காக நார்த் போனேன். அந்த மோஸ்ட் வாண்டட் சினிமாட்டோகிராஃபர் அப்படின்னு ஹிந்தியில நீங்க தேடப்படுறீங்கன்னு சொல்றாங்க சார். இப்போ நான் ரீசெண்டாக படங்கள் எதுவும் ஒத்துக்காதனால அப்படி சொல்கிறாங்களா இருக்கும். என்னென்ன ஒரு காலகட்டத்தில் டைம்ல நாங்கள் டாக்குமெண்ட்ரிக்கு போனேன். அப்புறம் அவங்களுக்கு என்னோட ஒர்க்கு பிடிச்சது, இருக்க சொன்னாங்க. ஆட் ஃபிலிம்ஸ் பண்ணோம், மியூசிக் வீடியோஸ் பண்ணோம். மியூசிக் வீடியோஸ் பிடிச்ச உடனே படத்துக்கு வந்தாங்க. 1-2 படம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படிதான் ஆரம்பித்தோம். அப்புறம் ஒரு லெவல் பண்ணதுக்கப்புறம் பாடி ஆஃப் ஒர்க் நல்லா இருக்கு. ஒரு தப்பான படத்தில் கமிட் பண்ணி அது ஒரு ஃப்ளாப். ஒரு படம் ஃப்ளாப்னா உடனே வந்து அங்கே இருக்கிற பாதிக்கப்படுறது வந்து முதல்ல டெக்னீஷியன் தான், அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாரும். ஸோ அந்த டெக்னீஷியன் அதுக்கு எடுத்துக்க வேணாம்னு சொல்லி தான் நல்ல படத்தை நல்ல படம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஒரு முன்ன மாதிரி கிடையாது. முன்னாடி 2 மாதம் ஸ்கிரிப்ட், 2 மாதம் எக்ஸிகியூஷனு, 6வது மாதம் படம் ரிலீஸ் ஆகிடும். இந்த ஷார்ட் பீரியட்ல என்ன பண்ணணும்னு ஒரு இது இருக்கும், ஒரு சேலஞ்ச் இருக்கும். ஆனால் இப்போ ஒரு படம் வந்து ஆரம்பிச்சு முடியறதுக்கே 1.5 வருஷம் ஆகுது. பிளஸ் நீங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா சிஜி பல விஷயங்கள் வந்துச்சுல்ல. இப்போ பொருளாதாரமே மாறிடுச்சு. நான் ஜப்பி மெட் பண்ணும்போது அந்த படத்தை வந்து 18 கோடியில பண்ணோம். அந்த படம் 118 கோடி பண்ணுச்சு. இப்போ 18 கோடியில படமே பண்ண முடியாது. 300 கோடி 400 கோடி வேணும்.
அதுக்கான டைம் ஃப்ரேம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்புறம் அதுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணணும். அது நீங்கள் சாதாரணமாக போனோம் ரோல் பண்ணோம் வந்துட்டோம் அப்படிலாம் இருக்க முடியாது. அது அந்த கதையை புரிஞ்சு அதுக்கான லொக்கேஷன் தேடி அதுக்கு என்ன பண்ணணும், அது லைட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். பல கதைகள் கார்பரேட் ஆனதுனால நீங்கள் அதெல்லாம் பண்ணவே முடியாது. இப்போ முன்னாடிலாம் A4 ஸ்கிரிப்ட் எழுதிட்டாங்க, இப்போ வந்து எக்ஸல் ஷீட்டில் எழுதுறாங்க ஹிந்தி படத்தில். எக்ஸல் ஷீட்டில் எழுதுனா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியல, அதனால நான் மாட்டிக்க விரும்பல. ஓகே ஓகே. நார்த் இந்தியாவா சவுத் இந்தியாவா எங்க ஒர்க் பண்ண ரொம்ப பிடிக்கும்? அங்கே எல்லாமே எல்லா இடத்துலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதனால இது எந்த பவுண்டரி நம்மளை தடுக்க போகுது? ஒர்க் எங்க கூப்பிட்டாலும் போயிடுங்க. எங்கே போனாலும் சூப்பர் சார். பாலிவுட்லலாம் அந்த ஷூட்டிங் ஸ்டைலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சார். இங்கே நம்ம ஒரு சீனெல்லாம் ஒரு நாள் ஷூட் பண்ணுறோன்னா அங்கே ஒரு 3 days 4 days அந்த மாதிரி ஆகும். ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பெர்ஃபெக்ஷன் தான். என்னன்னா அவங்களோட ஆடியன்ஸ் வந்து இப்போ ஹிந்தி படங்களோட மார்க்கெட்டும் சரி, அதோட ஆடியன்ஸும் சரி வேர்ல்டு வைடு இருக்காங்க. எந்த ஊர்ல போனாலும் அங்க நம்ம இந்தியர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க ஹிந்தி படங்கள் பார்ப்பாங்க. அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா அதோட பெர்ஃபெக்ஷன் நீங்க கொடுத்தா பேன் இந்தியாங்கிறதுனால ப்ரெசிஷன் வந்து நீங்க கொடுத்தோம். அது பேன் இந்தியா நம்மளுக்குள்ள தான். ஆனா இந்த படங்கள் அவுட்புட்டா போதில்ல. இப்போ அவங்களுக்கு சாதாரணமா வந்து இப்போ யூஎஸ் மார்க்கெட்ல தெலுங்கு ஃபிலிம் ஹிந்தி ஃபிலிம் ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி யூரோப் மார்க்கெட்டும் அப்படிதான் இருக்கும். ஸோ இதெல்லாம் இவங்க எல்லாருக்கும் போய் சேரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம படம் பண்ணணும். ஒரு சாதாரண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நம்ம தமிழ்ல விசாரணை இருக்குல்ல, தமிழ்ல இப்போ சிறை வந்தது இல்ல, நீங்க அந்த மாதிரி படம் அங்கே எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது ரொம்ப கம்மி. ஏன்னா அதோட லிமிடேஷன், அதுக்கான மக்கள் வந்து அந்த மாதிரி படங்களை பார்க்குற மக்கள் கம்மின்னு இவங்க நினைக்கிறாங்க. அந்த ப்ரொடக்ஷன் அந்த ரெகுலரா பண்றாங்களே அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அந்த மாதிரி கதைகளும் ரீச் ஆவாங்க. அதை நாங்க தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வச்சோம். இப்போ எல்லாமே லார்ஜர் தென் லைஃப். நீங்க துரந்தர் பார்த்துருப்பீங்க. அப்படி எக்ஸ்ட்ரா வேகன்ஸா அது நீங்க பண்ணணும். அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கு டைம் கன்சியூம் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அது கொஞ்சம் லேட்டாக உங்களுக்கு தெரியும். மற்றபடி நான் ஜவ்வி மேட்லாம் வந்து 34 days ஷூட் பண்ணேன். லவ் ஆஜ்கல் 80 நாள்ல ஷூட் பண்ணேன். ஏக்லவ்யான்னு ஒரு படம் 21 days. ஏக்லவ்யான்னு ஒரு படம் 30 days. இப்படி தான் பண்ணோம் அந்த டைம்ல. ஆனா இப்போ அதெல்லாம் அதிகமாயிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட எக்ஸிகியூஷன்ங்கிறது ஒரு 8 மாசத்துல இருந்து 10 மாசம் சாலிடா போகுது. டெய்லி இருக்காது, 2-3, அதாவது ஒரு வாரம் இருக்கும், 2 கேப் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். பட் அந்த டைம் அதுக்கு தேவை. திரும்ப ஹிந்தில ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. அது கதைக்காக வெயிட்டிங், கொஞ்சம் கொடுங்கடா ஏதாவது. ஓகே, சூப்பர் சார், சூப்பர் சார். போங்கன்னு ஒரு படம் பண்ணியிருக்கீங்க, அதுல காரை ஃபிட் பண்ணி அந்த சீன் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த படம் அப்போ நீங்கள் பண்ணும்போது அந்த அளவுக்கு பெருசாக பேசப்படல, ரீச் ஆகலை. உங்களுக்கு தோணியிருக்கா மேபி இப்போ ரிலீஸ் ஆயிருந்தா அது நல்லா ரீச் ஆயிருக்கும் அப்படின்னு? இப்போ ரிலீஸ்லாம் இப்போ எடுத்திருந்தா அந்த படம் ஒரு மாதிரி பெருசாக ஜெயிச்சிருக்கும். அந்த டைம்ல எக்ஸிபிஷன், டிஸ்ட்ரிபியூஷன், தியேட்டர் டேட்ஸ், டைம் இதெல்லாம் பார்க்கணும்ல. அது கொஞ்சம் முன்ன பின்ன மிஸ் ஆனதுனால அது ஒரு நல்ல கான்செப்ட் மிஸ் ஆயிடுச்சு. அது மாதிரி நிறைய படங்கள் எனக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு. நம்ம ஒரு எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கோம். காட்ஃபாதர்னு ஒரு படம் பண்ணேன், அது இப்போ ஹாட்ஸ்டார்ல இருக்கு. அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். பர்சனலாகவே எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த படம் ரீச் ஆகாம போச்சு. அது கொரோனாக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் தியேட்டர் லாக் ஆச்சு, அந்த மாதிரி ஆச்சு. ஸோ அது அந்த டைம் தான், அது ஒரு சரியான டைம்ல ரிலீஸ் பண்ணா அது வந்து சரியா போய் ரீச் ஆகும். அந்த படம் போங்கு படம் வந்து குழந்தைகளுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது அவங்க இது பண்ணாங்க. அதாவது ராங் ரிலீஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களோட ப்ரொடியூசர்ஸோட ப்ரெஷர்ஸ், அந்த படம். அதனால அது அஹெட் ஆஃப் இட்ஸ் டைம். அதனால தான் அது இப்போ அந்த படத்தை ரைட்ஸ் வாங்கி வேற ரீமேக் மாதிரி ஏதோ பண்ணாங்கன்னா, வேற லாங்குவேஜ்ல எதுவும் பண்ணாங்கன்னா அது நல்லா பேசப்படும். ஓகே, இப்போ ஓடிடி கூட ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம் சார். இப்போ சதுரங்க வேட்டை கூட இப்போ நிறைய ஆடியன்ஸ் பார்த்துட்டு அந்த படம் இப்போ வரைக்கும் நிறைய பேரால பேசப்படுது சார். 10-12 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ கூட வந்து மீம்ஸ் அப்படினால எந்த கண்டென்ட் எடுத்தீங்கனாலும் அது வந்து சதுரங்க வேட்டை. இப்போ நான் கூட ரீசெண்டா ஒரு 2 weeks முன்னாடி டைம் இருக்கும்போது என்ன படம் பார்க்கலாம்னா சதுரங்க வேட்டை தான் ஃபேமிலியா உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்த்தோம் சார். ஸோ அந்த அளவு ஓடிடி ஒரு ப்ளஸ் தானே சார் உங்களோட படங்கள் கொண்டு வர. எதுவுமே நீங்க மைனஸ்னு சொல்லவே முடியாது. டிவி வந்த போது எல்லாம் சினிமாவே அழிஞ்சிருவாங்க. இன்னும் சினிமா போயிட்டு தானே இருக்கு. அதே மாதிரி டிவி வந்துடுச்சு, இனிமே மத்ததெல்லாம் வேலைக்காகாது. போன்ல படம் பாக்குறாங்க. ஓடிடி வந்துடுச்சு கிடையாது, போன்ல படம் பாக்குறாங்க. இனிமே யாரும் தியேட்டர் போக மாட்டாங்க. படம் நல்லா இருந்தா பாப்பாங்க. சிறை படம் பார்த்தாங்கல்ல, இப்ப டிடிடி பார்த்தாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு தான் இருப்பாங்க. நம்ம நல்ல கண்டென்ட், அவங்களுக்கு பிடிக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் கொடுக்கணும். ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா எல்லா லாங்குவேஜையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆடியன்ஸ். முன்னாடி ஒரு தமிழுக்குன்னு ஒரு ஸ்டைல் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் இருக்கும், மலையாளம் படத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும், கன்னட படத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும், தெலுங்கு படத்துக்கு ஒரு மாதிரி. இப்ப பாருங்க எல்லாருமே காமனா இருக்கு. எல்லாரும் எல்லாத்தோடய கனெக்ட் பண்ண முடியுது. அதோட எல்லாம் பேன் இந்தியா ஆக்டர்ஸ் எல்லாரும் உள்ள வராங்க. ஸோ அதெல்லாம் வரும்போது நீங்க அதை கரெக்டா பண்ணீங்கன்னா போய் சேர்ந்துரும். சரியா பண்ணலன்னா என்ன கஷ்டப்பட்டு இருந்தீங்களோ அது சேராது. சூப்பர் சார். சார் சீரியஸ்லி தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்தும் நான் கத்துக்கிட்டேன் நீங்க பேசினதுல. சீரியஸ்லி ஒரு கைண்ட், நேரில் பார்க்கும்போது பேசுறதும் சரி ரொம்ப கைண்டா இருக்கு. அண்ட் இன்னும் ஃபியூச்சர்ல நிறைய படங்கள் பண்ணோம்.
ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ராஜ் டிவிக்கும் நேயர்களுக்கும் எனது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ஓகே வியூவர்ஸ், கண்டிப்பாக இந்த ஷோ எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அண்ட் ஒன்ஸ் அகெயின் ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி ரிப்பப்ளிக் டே விஷஸ். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஷோவில் நாங்கள் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். அன்டில் தென் டாடா பாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் யாதவி. பபாய், டேக் கேர்.